Hello students, I am Raj Rajeshwari. நம்ம இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 6.4 சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 6th சம். Let us read the question first. Three villagers A, B and C can see each other across a valley. The horizontal distance between A and B is 8 km and the horizontal distance between B and C is 12 km. The angle of depression of B from A is 20 degree. And the angle of elevation from B to the angle of elevation of C from B is 30 degree. Calculate the vertical height between A and B. The vertical height between B and C. அப்படினு கொடுத்துட்டு within bracket என்ன சொல்லியிருக்காங்க, tan 20 degree equal to 0.3640 and root 3 equal to 1.732 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க, உங்களோட புக்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டினை மறுபடி பாருங்க. 3 வில்லேஜஸ் A, B and C. வில்லேஜர்ஸ்னா 3 பேர் இருக்காங்க. வில்லேஜர்னா ஒரு கிராமத்தில் வசிக்கிறவங்க. அவங்களுடைய இது இந்த மாதிரி நான் சும்மா ஒரு டால் மாதிரி போட்டிருக்கேன். இங்கே ஏன்றவர் இருக்காரு, இங்கே பின்றவர் இருக்காரு, இங்கே சின்றவர் இருக்காரு. அக்ராஸ் எ வேலி, அதாவது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு, இல்லை தண்ணி ஓடுற மாதிரி உங்களுக்கு உங்கள் புக்கில் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன் சி ஈச் அதர், ஒருத்தங்க இன்னொருத்தங்க பார்த்துக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏலேருந்து இவர் பியை கீழே தான் அவரால், அதாவது மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி பார்ப்பாரு. பி அவங்க அடியில் இருக்காங்க, அதாவது கீழே ஒரு பள்ளமான ஒரு பிளேஸில் இருக்காங்க. அவங்க சியை மேலே பார்க்க முடியும் 30 டிகிரியில். ஸோ இந்த 20 டிகிரின்றது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்குது, 30 டிகிரின்றது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த மாதிரி இந்த பிக்கும் ஏக்கும் இருக்க ஹொரிசான்டல் டிஸ்டன்ஸ், இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது எவ்வளோனா 8 கிலோமீட்டரில் இருக்குது, சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது 12 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, calculate the vertical height between A and B. ஏக்கும் பிக்கும் இருக்க vertical height, verticalனா இது, இந்த ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே போல் சிக்கும் பிக்கும் இருக்க vertical height, vertical heightனா இந்த மாதிரி perpendicular லைன் நீங்கள் வரையணும். பி இங்கே தான் இருக்காங்க, பட் இங்கே இங்கேருந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் வேணும். வேர்ட்டிக்கலாக ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, இந்த வேர்ட்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பிக்கும் பி அண்டு சிக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த 20 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, அதை இங்கே கொண்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு 20 டிகிரி இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம இல் டேக் திஸ் ட்ரையாங்கிள், 20 டிகிரி இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் நேம் ஏதாவது உங்களுக்கு வேர்ட்டிக்கல் ஹைட்டுக்கு ஏதாவது நீங்கள் பாயிண்ட்ஸ் லொக்கேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே டி இங்கே இ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ பாருங்கள், ஏடிபி இன் ட்ரையாங்கிள் ஏடிபி. ஏடிபி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஆங்கிள் எடுத்துப்பீங்க, 20 டிகிரி. tan 20 degree is equal to என்ன எழுதுவீங்க, AD by 8 இல்லையா, AD by 8. இப்போ tan 20 எவ்வளோ, அதனோட வேல்யூ 0.3640 கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எழுதிக்கோங்க, AD by 8. இந்த 8 இங்கே வந்துடும். ஸோ 0.3640 into 8 is equal to AD இல்லையா. இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணால் 0, 4 8s are 32, 6 8s are 48, 51, பேலன்ஸ் 5, 3 8s are 24, 29, 4 டெசிமல்ஸ் வச்சிங்கன்னா 2.9120. இது 2 டெசிமல்ஸாக கூட மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா 2.91 கிடைக்கும் கிலோமீட்டர். ஸோ இந்த ஏடின்றது தான் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி இல்லையா, is the vertical distance of AB. ABயோட vertical distance தான் நீங்கள் ADன்னு எடுத்திருக்கீங்க. அதே போல் இந்த சைடு பாருங்கள், CEன்றது vertical distance of என்ன சொல்லலாம், நம்ம BCன்னு சொல்லலாம். இப்போ in triangle BEC அதை எடுத்துக்கோங்க.
BEC tan 30 degree is equal to CE by BE. So CE வந்து நமக்கு தெரியாது, பட் BE வந்து என்னன்னா 12. BE ஓட வேல்யூ வந்து 12. tan 30 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 1/√3 equal to CE by 12. 12 இங்கே கொண்டு வந்துருங்க. 12/√3 is equal to CE. ஸோ √3 வந்து டினாமினேட்டரில் இருக்குது, ஸோ அதை ரேஷ்னலைஸ் பண்ணிக்கலாம். 12/√3 into √3/√3 will give you 12√3 into √3 3. 3 cancel பண்ணிங்கன்னா 4 into 1.732. So 4 2s are 8, 4 3s are 12, 29, 6.928. 6.928 வந்து நீங்கள் வந்து 2 டெசிமல்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6.93 கிலோமீட்டர். இதுதான் வந்து vertical distance of BC. This is the vertical distance of BC. So vertical distance of BC. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது CE. இந்த CE தான் நீங்கள் vertical distance of BC நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதனால் அதை எழுதலாம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ அவங்க கேட்டது என்னென்னா vertical distance of ABயும் vertical distance of BCயும் ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சம் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து ட்ரையாங்கிள் கிடைக்கல, வெர்டிக்கல் ஹைட் வேணுன்றதுனால நம்ம இங்கேருந்து டாட்டட் லைன்ஸ் வச்சு நம்மளா ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அவங்க கேட்ட மாதிரி நீங்கள் வந்து எழுதும்போது எழுதணும். வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி அப்படின்னு எழுதணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூம்மா.